கர்த்தர் மோசையை அனுப்பி சொல்றாரு, நீ போய் பார்வோன்ட்ட பேசி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கணும். அவன் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல நிறைய தடங்கள் சொல்றான். ஆண்டவரே எனக்கு வாய் சரியில்லை, எனக்கு தெரியாது, யாரையாவது அனுப்புங்கன்றான், என்னெல்லாமோ சொல்றான். அவனோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, 2 ப்ராப்ளம் இருக்கு. பார்வோன் நமக்கு செவி கொடுக்கணும், அது ஒரு இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ என்ன யோசிக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை என்னை எப்படி ஏத்துப்பாங்க? அதாவது இவன் ஒரு தலைவர் கூட மதிக்கல. அதான் அந்த மாதிரி சிச்சுவேஷன். இவர் எவ்வளவு பெரிய தலைவர், தலைவர் மதிக்கல. மோசே இஸ்ரேல் ஜனங்களோட ரெப்ரசன்ட் மட்டும் போறான். முன்னொரு காலத்துல அதே எகிப்திலே மிகப்பெரிய பிரின்ஸா இருந்தாங்க இல்லையா? ஆனா அதை எடுத்து போனா இந்த மோசையை பார்த்து நீ சுமையை சுமக்க போடணும். சரியா? என்னடா அமர்க்களமா ஆரம்பிச்சிச்சு, நல்லாதான் அவங்க எல்லாம் பேசுனாங்க, இவன் என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பிரஷர் மோசேக்கு ஆரம்பிக்கும். யாக்கோபுக்கு திரும்ப பிசாசு சொல்லிட்டான், யோசேப் செத்துட்டான். ஆனா ஒரு நாள் அந்த பசங்க சொன்னாங்க, இல்ல யோசேப் உயிரோடு இருக்கிறான். அதே மாதிரிதான் பாருங்க, பிசாசு நம்முடைய மனதிலே இயேசு ஜீவனோடு இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் ரியாலிட்டி, இட்ஸ் ஆல் ஃபேண்டசி. இதெல்லாம் உண்மை கிடையாது, ரொம்ப நம்பாத, நம்பி ஏமாந்துடாது அப்படின்ற எண்ணங்கள் கொடுத்துட்டே இருப்பான். அது நல்ல எண்ணம் மாதிரி இருக்கும். ஆமால ஒரு நம்பி ஏமாந்துட்டோம்னா சரி, இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா விசுவாசம் சரியில்லைன்னு வாங்கி சொல்லுவான், எனக்கு முதல்ல ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்படிப்பட்ட அநேக எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் பாருங்க. இதை கவுண்டர் பண்றதுக்குலாம் இது ரொம்ப முக்கியம். இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றது மட்டும் இல்ல, அவர் உனக்குள் இருக்கிறார், நீ அவருக்குள் இருக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த வார்த்தை தான் உனக்கு சொல்லும். பிரதர், நான் நேற்று வரைக்கும் பேசினேன், என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லை, தொடர்ந்து பேசுங்க, ஏன்னா பேச பேச இங்க மகிமை வரப்போகுது. இது மந்திர புக் இல்லைங்க, 4-10 வருஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது. எல்லாருக்கும் என்னன்னா ஸ்டார்ட்டா ஏதாவது கொடுங்க பிரதர், அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம், அப்படிலாம் முடிக்க முடியாது. ஏன்னா இது நித்தியம் சம்பந்தப்பட்டது. வேர்டு வந்து பல பேர் பல காரணங்களுக்காக படிச்சாங்க, ஆனா இது டிரான்ஸ்ஃபார்ம் தி வேர்ல்ட். இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தவங்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா, மோசேக்கு ஒரு வார்த்தை அருளினார். அந்த வார்த்தை அவன் வாயில் வைத்து பேச வைத்தார். கஷ்டப்பட்டு பேச வச்சார், ஏன்னா முடியாது. லுக், ஐ மேட் யூ காட் ஆஃப் ஃபேரோ, லார்ட் ஆஃப் ஃபேரோ. பார்வோனுக்கு நான் வந்து தேவனாக்கினேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை எது வந்து அழிச்சிட்டு இருக்கோ, எது உங்களை ரொம்ப அப்படியே கலங்கடிச்சிட்டு இருக்கோ, எது உங்களை அப்படியே படுக்க கீழே தள்ளி ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோ, இல்லை நீங்க எதை பத்தி இப்படி நினைக்கிறீங்களோ, இந்த பிரச்சனை இப்படி வந்துடும், அப்படி ஆயிரும் நினைக்கிறீங்களோ, அதை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை உனக்கு தேவனாகி இருக்கிறார். யூ ஆர் நாட் மை பாஸ், ஐ எம் யுவர் பாஸ். பிரச்சனை பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு தேவன் கிடையாது, நீ என் வாழ்க்கையை தீர்மானிக்க போறது. நீ எனக்கு தேவனா லார்டு, பாஸ், பிக் பாஸ். நீ எனக்கு பிக் பாஸ் கிடையாது. சரியா? பிரச்சனையை பார்த்துக்கணும். நீ எனக்கு பிக் பாஸ் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் தான் உனக்கு பிக் பாஸ். கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க பைபிள் தான். நீங்க நஷ்டப்பட்டது ஒரு 10,000 வச்சுக்கோங்க, அது நஷ்டம். நஷ்ட ஈடுன்றது 10,000 கிடையாது. ஈடுனா அது அந்த நீங்கள் அது போன துயரம், அந்த பெயின், அது எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரு 10 மடங்கோ 20 மடங்கோ 100 மடங்கோ, அது ஒரு நேரம் கோட்டை ஒரு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் நஷ்ட ஈடு. ஏன்னா அதுல சொல்லுவாங்க, வெறும் அந்த பணத்தை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இமோஷனல் ட்ராமா, மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. No matter what you've gone through, அது எல்லாத்தையும் சேர்த்து வட்டி முதலமா ஆண்டவர் கொடுக்க வல்லமிடவராக இருக்கிறார். ஆனா அவர் இன்னைக்கு ஒன்னே கேட்கிறாரு, நான் பாக்குற மாதிரி நீயும் பாரு. நான் ஒன்ன பார்வோனுக்கு தேவனாக பாக்குறேன், நீயும் அதை பாக்குறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு எங்களுடைய பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தை, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தை, வானங்களை ஞானமாய் உண்டாக்கின நம்முடைய வார்த்தை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை இந்த நாளிலே உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு எதிரடையாய் இருந்தவைகளை, கையெழுத்துக்களை சிலுவையிலே குலைத்த தேவன் நீர். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள அந்த வார்த்தையை, கையெழுத்துக்களை குலைத்த உம்முடைய வார்த்தையை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களை குலைத்த உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தை நீர் எங்களுக்கு அருளி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள, பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோட பேசும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாத்ராகம் 7 நான் அதுல வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நாம் வாசித்த பகுதி யாத்ராம் 7ஆம் அதிகாரம். அதுல கர்த்தர் மோசையை பார்த்து மோசைகிட்ட சொன்ன சில காரியங்கள். இதனுடைய கான்டெக்ட் புரியலன்னா நம்மளுடைய மெடிடேஷன் அவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. சோ இது இப்ப என்னன்னா, மோசையை கர்த்தர் யாத்ரா 3ஆம் அதிகாரத்தை அழைத்தார். அழைத்த பின்பு மோசையோடு கர்த்தர் பேசினாரு. எப்படி பை தி வே நம்ம அந்த இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைப்பது எப்படி, அந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், அதோடைய கண்டினியூஷன், அதுதான் இதுவும். ரைட். சோ மோசே கர்த்தர் எகிப்துல இருந்து விடுதலை ஆகக்கூடிய அழைக்கும் போது ஆரம்பத்துல இருந்து மோசேக்கும் ஆண்டவருக்கும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதுல பல ஸ்டேஜஸ்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப சில காரியங்களை பேசுறது பார்க்க முடியும். இப்ப இந்த ஆரோன், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன், ஆரோன் உனக்கு உன் வாயா இருப்பான், அதை நீ சொல்றத அவன் பேசுவான் அப்படின்றதெல்லாம் நமக்கு இது முன்னாடியே கூட நீங்க படிச்சிருக்கலாம். ஆனா இந்த அதிகாரம், இந்த 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசையோடு பேசுறதுல ஒரு கான்டெக்ட் இருக்கு, ஒரு பின்னணி இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் முதலாக ஓகே, அதாவது கர்த்தர் மோசே ஆரோனை அழைத்து, இன்ஃபேக்ட் மோசையிட்ட பேசுறாரு, அப்புறம் ஆரோனை அனுப்புறாரு. இவர் 2 பேரையும் போய் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று பேசும்படி பார்வோனிடம் அனுப்புகிறார். சரியா? சோ அனுப்பின உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் போகிறார்கள். அதை வேணா கொஞ்சம் பார்த்துடலாம், அதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 4ஆம் அதிகாரத்துல மோசையிட என்ன பேசணும் ஆர்டர் சொல்றாரு 3க்கு அப்புறம். 5ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அங்கதான் இவர்கள் போய் பேசுகிறார்கள். சரியா? அவர்கள் பேசுகிறார்கள். அதை 1ல இருந்தே வாசிக்கிறேன். பின்பு மோசே மாறனும் பார்வோன் இடத்தில் போய், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் வனாந்திரத்தை எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். சரியா? இப்படி சொல்றான். 4வது வசனம் பாருங்க. எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசே மாறனுமாகி நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகள் விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து சரி, நீங்க இப்ப இந்த அதிகாரம் ஃபுல்லா படிங்க, ஒன்னா படிச்சு போனா ரொம்ப லேட் ஆயிரும். இந்த அதிகாரத்துல என் பேசிக் என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் மோசையை அனுப்பி சொல்றாரு, நீ போய் பார்வோன்ட்டு பேசி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும். அவன் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல நிறைய தடங்கள் சொல்றான். ஆண்டவரே, எனக்கு வாய் சரியில்லை, எனக்கு தெரியாது, யாரையாவது அனுப்புங்கன்றான், என்னெல்லாமோ சொல்றான். அவனோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, 2 ப்ராப்ளம் இருக்கு. பார்வோன் அவனுக்கு செவி கொடுக்கணும், அது ஒரு இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ என்ன யோசிக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை என்னை எப்படி ஏத்துப்பாங்க? ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன ஏத்துப்பாங்களா? ஏதோ வச்சு சொல்றீங்க இஸ்ரவேல் ஜனங்களை என்ன ஏத்துப்பாங்க, அவங்களே என்ன ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள், ஏன்னா அற்புத அடையாளங்கள் உன் கையில் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அவன் கடைசியில எப்படியோ ஒரு அரைகுறையா கன்வின்ஸ் ஆகி போறான். போகும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவன் எதிர்பார்த்ததை விட இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க அற்புதத்தை காட்டணும்னே அவன் நினைச்சிருந்தா கண்டிப்பா ஏட்டிக்கு போட்டு ஏதாவது பேசுவாங்க. ஆனா அப்படி பேசல. இந்த அகேஷன்ல, ரேர் அகேஷன்ல இப்படி பேசல. பேசாம உடனே விசுவாசித்தார்கள். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க, உண்மையிலே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி இருக்கிறார் அப்படிலாம் சொல்லி. சோ நல்ல ஒரு ஆரம்பம். சோ அவன் என்ன நினைக்கிறான், ஓகே, அடையாளங்கள் பார்த்தோன்னே இவன் ஓகே ஆயிடுச்சு, இவன் பார்வோன்ட்ட போலாம் அப்படின்னு பார்வோன்ட்ட போறான். பார்வோன்ட்ட போய் பேசுனா அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பார்வோன் இப்ப நான் படிச்சதுதான் நடக்குது. பார்வோன் கேக்குறான், நீ கர்த்தர் யார்? முதல் கேள்வி, யார் உங்க கர்த்தரு? அவர் சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் சொல்றான், நீங்க என்ன இங்க நம்பிட்டு இருக்கீங்க? இஸ்ரேல் ஜனங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, வேலை பார்க்க தடை பண்ணாதீங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றான், நீங்க உங்க வேலையை சுமக்க போங்க. நீயும் அடிமைதான்யா,
சொல்றான் பாரு, நீயும் அடிப்பதான், ஓ மேல நீயே பண்ணல, அதை போய் பண்ணு அப்படின்றா. சரியா? சோ ஆரம்பமே சரியில்லை. சோ இங்க பார்வோன்ட்ட போனோடனே பார்வோன் வந்து அதாவது இவன் ஒரு தலைவர் கூட மதிக்கல. அதான் அந்த மாதிரி சுச்சுவேஷன். இவர் எவ்வளவு பெரிய தலைவர், இவரு தலைவர் மதிக்கல மோசே. இஸ்ரேல் ஜனங்க கூட ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போறான். முன்னொரு காலத்துல அதே எகிப்திலே மிகப்பெரிய பிரின்ஸா இருந்தவன் இல்லையா? ஆனா அதை எடுத்து போனா அந்த இந்த மோசையை பார்த்து நீ சுமையை சுமக்க போன்றான். நீ எகிப்து நடந்ததுக்கு ஓகே, நீ எப்ப பார்வோனின் குமார்த்தின் மகன் என்பதை வெறுத்து நீ வந்து எபிரேயன் ஐடென்டிஃபை பண்ணிட்டியோ, சுமை சுமக்க போ. சரியா? என்னடா அமர்க்கலமா ஆரம்பிச்சிச்சு, நல்லாதான் அவங்க எல்லாம் பேசினாங்க, இவன் என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பிரஷர் மோசேக்கு ஆரம்பிக்கும். சரி, இதோட என்ன அப்புறம் இவங்களை சொன்னது கூட பரவாயில்ல, இவங்களை வந்து வேலையை பார்க்க போன்னு சொல்லிட்டான். இதோட நிறுத்தல. அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த அதிபதி, அதான் இந்த அதிகாரத்துக்கு நீங்க படிங்க, 5ஆம் அதிகாரம் யாத்ராம் 5 படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்றான், எப்பா இவனு வந்து சோம்பேறி ஆயிட்டானுங்க, அதனாலதான் இந்த விடுது ஆராதிக்க போகணும், தேவனை வணங்க போகணும், வனாந்தரத்துக்கு போகணும் என்னெல்லாமோ கேட்கறாங்க. நீ என்ன பண்ணு, வைக்கல் கொடுக்காத. சரியா? வைக்கல் கொடுக்காது. வைக்கல் எதுக்குன்னா, வைக்கல் எரிச்சுதான் அவங்க அதாவது செங்கல் எப்படி செய்வாங்க நமக்கு தெரியும்ல, கிளின்னு சொல்லுவாங்க. கிளின் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது அந்த சூளை, செங்கல் சூளை, அதுல வந்து அந்த களிமண்ல வந்து செங்கல் ஷேப் பண்ணி எரிப்பாங்க. அது எரிக்கிறதுக்கு அந்த நாட்களில் வைக்கோல் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. எக்ஸாக்டா செங்கல் பண்ணாங்களா இல்ல செங்கல் சிமிலரா ஆரம்பிச்சா தெரியல, பட் வாட் எவர், வைக்கல் ரொம்ப முக்கியமானது. சோ வைக்கலை வந்து அவங்க தான் கொடுத்துட்டு இருந்தான் சப்ளை, இவ்வளவு கொடுத்துருவோம், அவங்க எரிச்சு செங்கல் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன சொல்றான், இவனுங்களை ஒரு பிடிக்கணும், ஃப்ரீயா விட்டுன்னு தலையில ஏறுறானுங்க. அதனால என்ன பண்ணு, போய் எல்லார்ட்டையும் போய் சொல்லிடு, வைக்கல் கொடுக்க மாட்டோம், ஆனா செங்கல் கனெக்டா இருக்கும். மீனிங் வைக்கல் நீயே போய் தேடிக்கோ, வைக்கல் வச்சு எரிப்பியோ ஏதோ வச்சு எரிப்பியோ அதை பத்தி எனக்கு தேவையில்லை, நீ என்னத்தையா பண்ணிக்கோ, எப்படியாவது எரிச்சுக்கோ, ஆனா நான் வைக்கல் கொடுக்க மாட்டேன், நீ வந்து கணக்கு கரெக்டா கொடுக்கணும். சோ ஜனங்கள் வந்து இவங்க பாவம் ஏற்கனவே பல நாட்கள் அடிமைப்பட்டு இருந்தவர்கள். இப்ப மோசேக்கு இன்னும் பிரஷர் கூடுது. என்னன்னா, தங்களை மதிக்கலன்றது ஒரு பிரச்சனை, அது கூட தன்னோட தனிப்பட்ட பிரச்சனையா போயிடும். இப்ப என்னன்னா, இந்த ஜனங்களை போட்டு உயிரை வாங்குறான். சாயங்காலம் வந்து கூப்பிட்டு கேட்கறான், என்ன செங்கல் என்னாச்சு, என்ன ஏன் இன்னும் கணக்கு வரலன்னு கேட்கறான். இதுதான் வந்து 5ஆம் அதிகாரத்துல நடந்தது. எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகுது, ஜனங்கள் வந்து ரொம்ப மோசம் இதாயிட்டாங்க. சரியா? அவங்க சொல்றத பாருங்க, 20 வாசிக்கிறேன், 5, 20, 21. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கு மாறனுக்கு எதிர்பட்டு, அவர்கள்னா இஸ்ரேல் ஜனங்கள், அந்த யார வந்து வைக்கல் கொடுக்க மாட்டேன்ட்டானோ அவங்க, அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்களில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர், நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோன் இடத்தில் பிரவேசித்தது முதல் இந்த ஜனங்கள் இவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீ நம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லையே என்றான். ஓகே, இதெல்லாம் எவ்வளவு பேர் ஆக்சுவலா படிச்சிருக்காங்க தெரியாது, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்காங்க தெரியாது. நிறைய பேர் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். நமக்கு 10 வாதம் வந்து மோசையை விடுதலை ஆக்கணும் அந்த மாதிரி ஏதாவது தெரியும். ஆனா இங்க டீட்டெயிலா படிச்சா ஒரு ரியல் பேட்டில் இங்க பார்க்க முடியுது. மோசே சும்மா இருந்தவன ஆண்டவர் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து, நீ தான் வரணும், உன்னை வச்சுதான் பண்ணுவேன்ட்டாரு. அவனும் வேற வழி இல்லாம வர்றான், இவர் கூட கூப்பிடுறாரேன்னு சொல்லிட்டு. சரி, அப்ப வேலையாவது ஈஸியா இருக்கும் போலன்னு பார்த்தா வேலை கஷ்டமா இருக்கு, ரொம்ப மோசமாகுது. இவன் சொல்றான், என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கலையே, இவங்க என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சரி, அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தோம், ஒருத்தர் வந்து செய்தியை சொல்றாரு. என்ன செய்தி சொல்றாரு, அடிமையா இருக்க தேவையில்லை, ஆண்டவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான திசை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. ஒரு பக்கத்துக்கு 2 அடையாளம் வேற காட்டிட்டாரு. அப்ப நமக்கு லைஃப் ஈஸி ஆகும் தான் நினைச்சோம்னு பார்த்தா லைஃப் கஷ்டமாகுது. ஓகே, நல்லா கவனிங்க, பார்வோன்ட்ட போய் பேசுற வரைக்கும் பிரச்சனை இருந்த மாதிரி இருந்துச்சு, மோசமாகல. என்னைக்கு பார்வோன்ட்ட போய் பேசுறானோ, மோசையும் ஆரோனும் பேசுறாங்களோ, பிரச்சனை பெருசாது. ஓகே, சோ இது எல்லாமே ஞான அர்த்தமுடையவர்கள். நான் ஒன்னொன்னா அடுத்து பேசுறேன், நான் டீடைலா சொல்றேன். பார்வோன் எதற்கு அடையாளமா இருக்கிறான், நம்ம எங்க இருக்கோம், எல்லாத்தையும் நான் பேசுறேன். ஓகே, அது குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்ன உடனே தான் பிரச்சனை அதிகமாகுது. எந்த அளவு மோசமாகுதுன்னா, மோசே ஆண்டவர் வந்து திரும்ப இப்ப மோசே பேசும்போது மோசே சொல்றான், ஆண்டவரே, பார்வோன் செவி கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்களே இப்ப சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா ஐயோ நீ வந்த பிறகுதான் எனக்கு பிரச்சனை கூடிருச்சு, நீ வராத வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் நானு. நீ ஒருத்தன் வந்தான் பாலும் தேனும் ஓடும்னா நல்லா பேசுனா, கடைசியில பாத்தீங்கன்னா பாலும் ஓடல தேனும் ஓடலைங்க, வந்த தண்ணி கூட நின்னு போச்சுன்ற கதையா இருக்கு. ஓகே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை வந்து நம்பாம போறது காரணமே தான். என்னன்னா சில பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சோன்னே ரொம்ப மோசமாகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது எதுவுமே நடக்காதுன்னு எதிர்பார்ப்பே இல்லாம உட்கார்ந்திருந்தா கூட அவ்வளவு அஃபெண்ட் ஆக மாட்டோம் பிரதர். ஆனா இது ஏதாவது வாக்குத்தத்தம் அது இதுன்னு சொல்லி, தீர்க்க தரிசனம் அது இது எதையாவது சொல்லி, அப்புறம் ஏதாவது இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார்லாம் சொல்லி, கடைசியில நாங்க அதை எதிர்பார்த்து, நாங்க ஒண்ணும் நடக்காம இருந்தா ரொம்ப மண்டை காயுது. அதுக்கு நம்ம வந்து ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், ஏதோ கர்த்தர் சித்தப்படி போட்டும் அப்படின்ட்டு ஒரு நியூட்ரல் மைண்ட்ல போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு பிரதர் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஏதோ வந்து மலையேறுற மாதிரி இருக்கு, ரொம்ப கிளைம்பிங்கே கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவ்வளோ போராட்டம் அதிகமாக மாதிரி ஆரம்பிக்குது. ஏன் அப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன், சொல்லிட்டு தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் சொல்றேன். நம்ம கர்த்தர் என்ன பேசலான்றதை பார்க்க போறோம். அது படிச்சேன், அதுக்கு தான் அடுத்து போக போறோம். சரி, see first of all இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களே போக அவனுக்கு விட மனசு இல்லை. ஏன்னா அதாவது அவன் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆளு. இந்த பார்வை மாதிரி ஆளெல்லாம் நம்ம இறக்கப்படக்கூடாது. ஸோ கொடூரக்காரன். இந்த மாதிரி ஆவிகள் இப்பயும் செயல்படுது. சில தலைவர்கள் இப்படி எழுப்புவாங்க பார்வோன் மாதிரி. அவங்களுக்குலாம் போய் நாங்கள் நேசிக்கிறோம் எல்லாரையும் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா செவிட்டுல விட்டுருவான். ஸோ நீங்க வாங்கிட்டு இயேசு நேசிக்கிறார் அன்பை காட்டுறோம்னு சொல்லிட்டு அரை வாங்கிட்டு வருவீங்க. அப்படிலாம் வரக்கூடாது. எல்லார்ட்டையும் அப்படி டீல் பண்ணக்கூடாது. ஞானத்தோட டீல் பண்ணணும். சரியா? ஸோ கர்த்தர் போக சொன்னாதான் போகணும் சில இடத்துக்குலாம். அதே மாதிரி சில பேரை வந்து ஆண்டவர் வந்து சில பேரை வந்து வேற மாதிரி டீல் பண்ணணும்னு நினைச்சாரா, நம்ம போய் ஏதோ நம்ம மிஞ்சின நீதிமான் ஆயிடக்கூடாது. ஓகேயா? எங்களுக்கு அப்படிதான் சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் நேசிக்க சொன்னாங்க சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆவியானவர்கிட்ட செக் பண்ணிக்கணும், இவன் யாரு, இவன்ட்ட நான் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பைபிள் வந்து ரூல் புக் மாதிரி கொடுக்கப்படவில்லை. பைபிள் வந்து நம்ம அந்த வார்த்தைகளோடு உறவு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டது. இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் புக். the words these words are alive. ஜீவனுள்ள வார்த்தைகள், இவைகளோடு நமக்கு உறவு ஏற்படுகிறது. அந்த உறவின் விளைவினாலே நமக்கு வெளிப்பாடுகள் ஞானமும் வருகிறது, கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, அதை வைத்து நாம் வாழ்கிறோம். இப்ப இந்த குரானை வந்து முஸ்லிம்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி இது கிடையாது. குரான்ல வந்து நீங்க படிக்கும் போது கடவுள் பேசுவார்லாம் அவங்களுக்கு சொல்லல. அவங்களுக்கு என்ன சொல்லிருக்கு, நீங்க படிக்க இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு அப்படி சொல்லல. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி திஸ் இஸ் எ புக் ஆஃப் லைவ் ரிலேஷன்ஷிப். தேவனோடு உறவு கொள்ள வேண்டிய புஸ்தகம் இது. அதுக்கு தான் இது மெயின் ரீசனா இருக்கணும். நீங்க இதை படிக்கும் போது என்னன்னா, உயிரோடு இருக்கிற இயேசுவை, மரித்தோர்ல இருந்து எழுந்த இயேசுவை, சிங்காசனத்தில் வீற்றிருந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கிறீர்கள் இந்த புஸ்தகத்தின் வாயிலாக. அதுக்கு தான் நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும் போது அதன் விளைவாய் அற்புத அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே வருகிறது. ஆனா purpose should be very clear. You read it so that you have an encounter with the word that is seated on the throne. சரியா? ரைட். சோ பார்வோன் வந்து பயங்கரமான ஆள். அவன் எப்படிப்பட்ட ஆள் பாத்தீங்கன்னா, அவனுக்கு இவர்களை விடவும் மனதில்லை. சரி கூட தான் வச்சிருக்க, அப்ப நல்லா வச்சுக்கோ, அதுக்கும் மனசு இல்லை. சரியா? இவன் வந்து ஒரு catch 22 மாதிரி இருக்காங்க, டெவில் அண்ட் டீப் சி மாதிரி. இவனுக்கு இவங்களை விடவும் மனதில்லை, ஆனால் கொடுமைப்படுத்துவேன்னு சொல்றான். என் கூட தான் இருக்கணும், ஆனா என் கொடுமை நீ அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். அதுதான் பார்வோன். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. அது மட்டும் இல்ல, 400 வருஷம் இது இவங்களை ஆண்டுருச்சு, கொடுமைப்படுத்தியாச்சு. சோ கொடுமைப்படுத்தி பழகிய ஒருவனுக்கு கொடுமையை நிறுத்த விருப்பம் இல்லை. ஓகே, அதே மாதிரிதான் பாருங்க, பிசாசானவன் ஜனங்களை வந்து இப்படிப்பட்ட சில நேரம் பரம்பரைகளா இப்படி வச்சிருக்கான் கட்டுல. ஓகே, சில பேர் கேக்குறாங்க, ஆமாங்க பரம்பரை கட்டு அதெல்லாம் ஓகே தான், நாங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு அதெல்லாம் சரியா இருக்கணுமே, கிறிஸ்துக்கு நாங்க ரட்சிக்கப்பட்டோமே, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமே, வந்தோன்னா அதெல்லாம் சரியா இருக்கணுமே. சரி, கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா எங்க வந்திருக்கீங்க? நீங்கள் விசுவாச மார்க்கத்தாரானால் ஆபிரகாமின் சந்ததி யாராயும், இப்படிதானே போட்டிருக்கு கலாத்தியர் 3 படி. கிறிஸ்துவுக்குள்ள வந்து என்ன ஆயிட்டோம்? ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டோம். இவங்க யாரு? அதே ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனா பாத்தீங்கன்னா, இவர்கள் எதிர்த்து நிற்காத வரை, நல்லா கவனிங்க, இவர்கள் எதிர்த்து நிற்காத வரை இவர்கள் அங்க வெளியே வந்துருக்க. இப்ப மோசே எப்ப இன்னைக்கு பேசணும்னு வைங்களேன், 400 வருஷம் இல்ல 40,000 வருஷம் ஆனாலும் வெளியே வந்துருக்க முடியாது. ஓகே, ஏன்னா கர்த்தர் வந்து பாருங்க, மாற்றங்களை, ஜெயத்தை, தம்முடைய ஆவியை ஏவி நம்முடைய வாயின் மூலமாக பேசி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். He wants you to speak out and have victory. He wants you to know you are created in the image of God. He spoke and he created. You also can speak and create.
Okay, he spoke and expressed dominion. You also can speak and express dominion over your situations. அதாவது தேவன் நம்முடைய வாயிலே வல்லமை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் எப்படி அவரோட சித்தம் நிறைவேறாங்க. சித்தம் என்ன பிறகு தெரியல. சித்தம் என்னன்னா அவர் தம்முடைய நோக்கங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நோக்கங்களை நாம் நம்முடைய வாயினாலே பேச வேண்டும் என்று விரும்புகிறார். பேசி அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அப்படி வச்சிருக்காருன்னா அவரை போய் கேட்க முடியாது. ஏன் வச்சீங்கன்னு அவர் வச்சதான் சட்டம். லிட்டரலா சில பேர் சொல்லுவாங்களா அவர் வச்சதான் சட்டம். ஆமா, இவர் உண்மையிலேயே இவர் வச்சதான் சட்டம். அது ஒன்றும் மாற்ற முடியாது. ஒரு பாயிண்ட். செகண்ட் என்னன்னா அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? அவரை போலவே உருவாக்கி இருக்கிறார். அவர் எப்படி எல்லாத்தையும் செஞ்சார்? வார்த்தையை நல்லா செஞ்சார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, பிசாசு வேற இருந்தான். ஆனால் அவர் எப்படி டீல் பண்ணார்? வார்த்தையினாலே பேசி பேசி சொல்லி சொல்லி செய்தார். அதே போலதான் நாம் சொல்லி சொல்லி செய்யும்படிதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சோ முதல்ல நம்ம வார்த்தை கொடுக்கிறார். சும்மா எதுவுமே கொடுக்காம பேச சொல்ல, அவருடைய வார்த்தை நம்ம கொடுக்கிறார். அதான் சொன்ன இந்த வேத புஸ்தகம் அவரோட உறவு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சரியா இந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா உங்கள் வாயில் வார்த்தைகள் வந்து இறங்கும். அதிகாரத்தின் வார்த்தைகள் இறங்கும், ஆளுகையின் வார்த்தைகள் இறங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் படிக்கணும். இது சில பேர் எவ்வளவு நேரம் படிக்கும்? 1 hour படிச்சு ஆண்டர் சந்தோஷப்படுவாரா? ஆண்டர் சந்தோஷப்படுறாரு துக்கப்படுறாருலாம் நம்ம படிக்கல. நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா படிச்ச எந்த பாயிண்ட்ல நம்ம அவர் தேவன் நிஜமா இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர் அப்படின்றலாம் நமக்கு இருதயத்தின் ஆழ்ந்து புரியணும். நமக்கு அதை 100% ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அப்பதான் நம்ம பேசுவோம், அப்பதான் தைரியமா இருப்போம். அந்த பாயிண்ட் வர வரைக்கும் படிக்கணும். அது சில நேரம் ஒரு நாள்ல வராது, தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருந்தாதான் வரும். அதுவும் எப்படி படிக்கணும்னா என்னதோ படிக்கணும், என்னத்த பண்றது, வேற வழி இல்லை, அப்படி படிக்கக்கூடாது. யோசுவாட்ட கர்த்தர் சொன்னார்ல, இரவும் பகலும் இதையே தியானித்துக் கொண்டிரு. சங்கீதம் 1 வந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி படிக்கணும். ஆண்டவரே நீர் ஜீவனோடு இருக்கிறீர். உண்மையை உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் சிச்சுவேஷன்ஸும் இயேசு உயிரோடு இல்லை என்று உங்களோடு சொல்லுகிறது இல்லைங்களே. அப்படி எதுவும் சொல்லலையே. இல்ல என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம். அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஆளுகையில் இருக்கிறார். அவர் ஏதோ ஓரத்துல உட்காந்து இல்ல, அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இன்றைக்கு. அப்படின்றத மறுக்கிறதா உலகத்தின் வேலையே. ஏன்னா உலகம் பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. நம்ம வெளியே போயிட்டு வரோம், ஜனங்களை சந்திக்கிறோம், எல்லாம் பரிசுத்தவான்களா இருக்காங்க. ரோட்ல பேதுரு பவுலுமா போறாங்க இல்ல உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் தாவீது சாலமோன் அப்படிலாம் இருக்காங்களா? அப்படிலாம் இல்ல. இருக்கிறவங்க எல்லாம் பலவிதமான தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசத்தில் இருக்கிறவர்கள், உலகத்தார். அவங்க தானே இருக்கிறாங்க. சோ அவங்கதான் இருக்கிறாங்க. சோ அவர்கள் இருக்கிறதுனால நம்ம அவங்களோட போறோம் இந்த மாதிரி நேரத்துல அப்புறம் செய்திகளை படிக்கிறோம். நமக்கு நிறைய செய்திகள் நடக்க, நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யோசித்து பார்க்கிறோம். இப்படி பல காரியங்கள் மூலமாக கிறிஸ்து ஜீவனோடு இல்லைன்ற, அவர் உயிரோடெல்லாம் இல்லை, இதெல்லாம் நீ சும்மா நம்பிட்டு இருக்க, நீ ஏமாந்து போறன்ற எண்ணங்களை பிசாசு கொட்டுறான், கிலோ கணக்குல கொட்டிடுறான். அப்ப அதை கவுண்டர் பண்றதுக்கு வார்த்தை உள்ள போகணும். ஏன்னா இந்த வார்த்தை ஒவ்வொரு லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் டிக்ளேர்ஸ் God is there, Jesus is alive. இயேசு ஜீவனோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கு நமக்கு. யாக்கோபுக்கு திரும்ப திரும்ப பிசாசு சொல்லிட்டான், யோசேப் செத்துட்டாங்க. ஆனா ஒரு நாள் அந்த பசங்க சொன்னாங்க, இல்ல யோசேப் உயிரோடு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, பிசாசு நம்முடைய மனதிலே இயேசு ஜீவனோடு இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் ரியாலிட்டி, இட்ஸ் ஆல் ஃபேண்டசி. இதெல்லாம் உண்மை கிடையாது, ரொம்ப நம்பாத, நம்பி ஏமாந்துடாத அப்படின்ற எண்ணங்கள் கொடுத்துட்டே இருப்பான். அது நல்ல எண்ணம் மாதிரி இருக்கும். ஆமால, ஒரு நம்பி ஏமாந்துட்டோம்னா சரி, இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா விசுவாசம் சரியில்லைன்னு வாங்கி சொல்லுவான், ஆக முதல்ல உனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பான். சோ இப்படிப்பட்ட அநேக எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் பாருங்க. இதை கவுண்டர் பண்றதுக்குலாம் இது ரொம்ப முக்கியம். இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றது மட்டும் இல்ல, அவர் உனக்குள் இருக்கிறார், நீ அவருக்குள் இருக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த வார்த்தை தான் உனக்கு சொல்லும். சோ ஆகவே இந்த வார்த்தையோடு உறவில் இருப்பது மிக முக்கியம். அப்படி சரியான விதத்துல இருந்தீங்கன்னா உங்க வாயிலே இந்த வார்த்தைகள் இறங்கி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உங்க ஆவியிலிருந்து வந்துட்டே இருக்கும், நீங்க பேசிட்டே இருப்பீங்க. ஒருவேளை இடையில டல் ஆனாலும் திரும்ப பேச ஆரம்பிச்சிருவீங்க. Go back to the word. ரைட். நான் அடுத்து ஜம்பிங் த கன், நான் தாண்டி போயிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் பேசுறேன். இந்த பார்வோட எதுக்கு அடையாளமா இருக்கிறான் அப்படின்னா, 400 வருஷம் உபத்திரப்படுத்தான்ல, இவன் எதுக்கு அடையாளமா இருக்கிறான்னா கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு, ஓகே, ரட்சிக்கப்பட்டாங்க, பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது, அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, தேவனுடைய பார்வையிலே அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல அடிமைத்தனங்களில் இன்னும் தொடர்கிறார்கள். See, Egypt was never meant to be a permanent thing. It was only a temporary stop. யோசேப்பு காலத்தை வந்தாங்க, கொஞ்ச நாள் அவங்க கிளம்பணும். ஆனா இந்த சத்ருவானவன் முதல்ல இவர்களை என்ன பண்ண பாக்குது பிசாசுனா, பார்வோன் மூலமா இந்த இடத்துல அடிமைப்படுத்தி கொடுமையான வேலைகளை கொடுத்து
அவர்கள் அடையாளத்தை சிதைக்க பார்க்கிறான். அவங்க ஒரு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகணும், நீ அது கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உனக்கு, அது இது தாத்தா சொன்ன கதை மாதிரி, பாட்டி கதைன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா கட்டுக்கதை அந்த மாதிரி, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, இதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. நீ எப்படி இப்படிதான் இருக்க போற, இதுதான் உன்னுடைய நிரந்தரமான இடம், சங்கிலியில் பிறந்தாய் சங்கிலியிலே மரிப்பாய். சொல்லுவாங்க ஜெனரேஷன்ஸா ஒரே இடத்துல இருப்பாங்க, முன்னேறவே முடியாது. ஒரு லெவல் ஆஃப் இன்கம்க்கு மேல வரவே வராது. ஒரு ஜாப்னு பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு மேல அவங்களால எழும்பவே முடியாது. ஒரு லைஃப் ஸ்டைல்னா ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும், மாறவே மாறாது. இதுல இவங்க வேற இடையில கர்த்தர் எப்படி வச்சிருக்கா தெரியாதுங்க, உங்களை இப்படிதான் உங்களை பிச்சைக்காரனா வச்சிருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு, பைபிள்ல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, உங்களுக்குள் தரித்திரர் இருப்பார்கள், அதனால கர்த்தர் சில பேர் இப்படிதான் வச்சிருப்பாரு, அவருக்கு வேற வேலையே இல்லையா. ஒரே ஊர்ல தான் எலிசா எலியாவும் இருந்தாங்க, அந்த இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தான். எலிசா எலியா என்னைக்காவது காசுக்கு என்னைக்கா கஷ்டப்பட்ட மாதிரி எங்கேயாவது போட்டிருக்கா? அன்று அவர்களுக்கு பணம் இல்லை, ஆகவே போய் யாருக்காவது போன் பண்ணி ஐயா எதையாவது பார்த்து கொடுங்கன்னு கேட்டார்கள் அப்படி போட்டிருக்கா? இல்ல. அதே ஊர்ல இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அந்த அம்மா சொல்லுது, ஐயா என் புருஷன் இறந்து போயிட்டாரியா, என்னாச்சு, இப்ப என்ன பிரச்சனை எலிசா கேட்கிறாரு. கடனோடு இறந்துட்டாரியா, இவ்வளவு கடன் வச்சிருக்காரியா, ஆனா என் புருஷன் நீதிமான்யா, ரொம்ப பரிசுத்தவான். பரிசுத்தவான் தான், நீதிமான் தான், ஆனால் சில காரியங்களை அறியாவிட்டால், ஞானம் இல்லைன்னா தேவையில்லாம துன்பப்பட வேண்டியது இருக்கும். தேவையில்லாம துன்பப்பட வேண்டியதுன்னா என்ன சொல்ல வரேன்னா, சில பிரச்சனைகளை எதிர்த்து நிற்காம உட்காந்துருப்போம் அப்படியே, அது நம்ம தலையில ஏறி சுத்திக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு லெவலுக்கு மேல எழும்ப முடியாத சத்தங்கள் வந்துட்டே இருக்கும், நீ இவ்வளவுதான் வந்துட்டே இருக்கும். நம்ம அதை நம்பிட்டே இருப்போம், ஆமா கரெக்ட் தான், நீ இவ்வளவுதான் வராது, நம்ம இவ்வளவுதானே, நமக்கு என்ன தெரியும்னு வரும். நம்ம இவ்வளவுதானே, நமக்கு இவ்வளவுதானே தெரியும், நம்மளாம் ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலி இல்லையா, நம்மளாம் சத்தமா கூட பேச தெரியாதவங்க இல்லையா, நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாதே, இப்படி சத்தங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை கேட்டு ஆமா ஆமா ஆமே நாமே நாமேன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பீங்க. ஆமே நீங்க சொல்ல மாட்டீங்க, பட் இன்டர்னலி யூ ஆர் அக்ரிங் வித் தட். ஓகே, அப்படியே இருப்பீங்க. அது பிசாசோட வேலை, அதை அப்படியே வச்சுட்டு இருக்க பார்ப்போம். சோ இவர்களை எகிப்திலேயே வைத்து, அவனோட வேலை என்னன்னா, எகிப்திலேயே வச்சு இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். பிசாசோட பெரிய நோக்கம் அதான். இவங்க அடையாளத்தை இவங்க டோட்டலா மறந்துடணும், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை மறந்துடணும். சில கசப்பான அனுபவங்களை சாத்தான் கொண்டு வருகிறான் ஜனங்கள் வாழ்க்கையில. எதற்குன்னா, தரிசனங்களை மறந்து போக முடியாது. கர்த்தர் என்ன செய்வார், அவர் என்ன செய்ய முடியும், என்ன சொல்லி இருக்கிறாரெல்லாம் மறந்துடணும். அதை டோட்டலா மறந்துட்டு நம்ம யாருன்றதையே மறந்துடணும், ஐடென்டிட்டியவே மறந்துடணும். மறந்துட்டு நம்ம ஏதோ மற்ற ஜனங்களை போல நம்மளும் இருக்கோம், அப்படி ஒன்றும் பெரிய நம்பிக்கையெல்லாம் உனக்கு கிடையாது, இப்படிப்பட்ட எண்ணங்களே அவன் விதைத்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். இவர்களை அப்படிதான் வச்சிருந்தான், அடக்கி வச்சிருந்தான். இவங்களை எந்த அளவு ஒடுக்கிட்டான்னா, இவங்களால யோசிக்க கூட முடியல. சரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட சண்டை போட்டா பார்ப்போமே கூட அவங்க யோசிக்கல. இவ்வளவு பேர் இருக்குமே, பிரச்சனை நல்லா கவனிச்சிங்கன்னா, அவன் அலாமிகள் என்ன பாக்குறான், இவன் கவுண்ட் கூடுதுங்க, இவன் நம்மளை ஓவர்டேக் பண்ண போறாங்கன்னு பயப்படுறான். பாப்புலேஷன் இவங்க கூட்டிட்டாங்கன்னா இவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க, நம்ம கீழே இருக்கணுமே நினைக்கிறான். So by that time either they were matching the Egyptian strength or they were more than that. And அவனே அட்மிட் பண்றான், இவங்க பலவான்களுமா இருக்கிறார்கள்னு. புரியுதா? சோ அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து, சரி நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போடுவோம், இவனை எதிர்த்து பார்ப்போம், அப்படி ட்ரை கூட இவங்க பண்ணாத அளவுக்கு இவங்கள அப்படியே ஒடுக்குறான். பல காரிய ஒடுக்குமுறைகளை கொண்டு ஒடுக்கி, நீ ஒண்ணும் இல்லை அப்படியே அட்டிக்கு வைக்க பார்க்கறான். இது இப்படி இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் இப்படி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், பார்வோன் மாதிரி. ஆனா அநேக சூழ்நிலைகள் மூலமாக, அநேக உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், உங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் வழியாக சாத்தான் இப்படிதான் உங்களை கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவர் இந்த தேவாலயத்தில் இருக்கும்போது ஒரு 13 வருஷமா கூனியா இருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து, 18 வருஷமா கூனியா அந்த ஸ்திரியை பார்த்து, மகளே உன் பலவீனத்தின் விடுதலை ஆக்கப்பட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நிமிர்ந்து தேவனை துதிக்கிறது. அப்ப இவங்க எல்லாம் சண்டைக்கு வராங்க, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, ஓய்வு நாள்ல பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு கத்துறானுங்க. அப்ப இயேசு சொன்ன பதில் தெரியுமா, ஒரு கழுத மாடு குழியில் விழுந்தா தூக்கி விடுவேன், ஏண்டா ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் விடுதலை ஆக்க வேண்டியது அவசியம் இல்லையான்னு கேட்கிறாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபிரகாமின் குமாரத்தை தான் நோட் பண்ண வேண்டியது. ஆபிரகாமின் குமாரத்தி தான், ஆபிரகாமின் குமாரத்தினா விசுவாசி தான். ஆனா கூண் விழுந்திருக்கு, ஒரு குனிவு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தலை குனிவு ஏற்பட்டிருக்கிறது, தலை யாரும் அப்படியே அமுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு. திஸ் இஸ் பாசிபிள், திஸ் கேன் ஹேப்பன். நம்ம எங்களுக்கெல்லாம் அப்படி நடக்காது, இல்ல நிறைய நடக்குது, நிறைய ஏரியாஸ் அப்படி இருக்கு, நம்ம கவனிக்காம இருக்கோம், பார்க்கணும். நம்ம அதெல்லாம் அதோட டாலரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
கூனி இருக்கோமா, பரவாயில்ல, கூனியே எப்படி வாழ்வது எப்படி, அப்படி அதுக்கு ஏதாவது யாரா புக் எழுதிருக்காங்களா பிரதர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே வாழ்வது எப்படி, குறுகி வாழ்வது எப்படி, மற்றவர்கள் நம் தலையில் ஏறி போய் நம்ம கீழே இருப்பது எப்படி, சரியா? சோ இப்படிலாம் நம்ம வந்து அப்படியே கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல இது ரொம்ப பழகி இருக்கு. இன்னைக்கு கூட நாங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜாப் எடுக்கிறது அதை பத்தி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்னன்னா, கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் ஸ்டீல் ஆர் மணி விஷயங்கள் ரொம்ப சின்சியரா இருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, திருடக்கூடாது, உண்மையா இருக்கணும், இதா இருக்கணும், ஏமாத்தக்கூடாது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் வேல்யூஸ் கிறிஸ்டியன்ஸ் சண்டே ஸ்கூல்ல இருந்து வருது. அதே மாதிரி யூ வில் பி த ஹெட் ஒன்லி நாட் த டெய்ல்ன்றது இட்ஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ட். த ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் இனஃப் ஆன் தட். நீ தலையாக தான் இருப்ப, நீ வாழா இருக்க மாட்டேன்றது ஸ்ட்ரெஸ் ஆகல, இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. அதனால உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்க, ஆனா அடிமைகளாகவே இருப்பாங்க. எவ்வளவு வருஷம் இருப்பாங்க, இன்னும் 40 வருஷம் கழிச்சு அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஆளுகை அதெல்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, சோ இதுதான் பார்வோன் பாருங்க, இப்படியே போட்டு ஒரு அப்படியே அமுக்கி வைப்பான். பல காரியங்கள், பல சூழ்நிலைகள், பல வகைகள் மூலமாக நீ ஒன்னும் இல்ல, நீ இவ்வளவுதான், நீ இதுக்கு மேல எழும்ப முடியாது, நீ எழும்ப முடியாது, நீ எழும்ப முடியாது, நீ இவ்வளவுதான் அப்படின்னு அமுக்கி வைக்கிறதான் பார்வோன். அந்த ஆவிகள் இன்றைக்கும் செயல்படுகிறது, நிறையவே செயல்படுது. இவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், ஆனால் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள். சரி, இப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றது? என்னன்னா, இப்படி இப்ப வந்து மோசையோட இது பார்வோனை பத்தி சொல்லிட்டேன். மோசே வந்து ரொம்ப ரிலக்டண்டா உள்ள வந்தாரு. உள்ள வந்து கடைசியில பார்த்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி பார்வோன் இவங்களும் வேலையை பார்க்க போட்டான். போய் ஒழுங்கா போய் செங்கல் எடுத்துட்டு சொல்றான். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு பாரம் கூடுனதுனால அவங்களும் வந்து மோசை எடுத்துட்டாங்க. மோசை சொல்றான், ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்களே எனக்கு செய்து கொடுக்க மாட்டாங்க, பார்வோன் எப்படி செய்து கொடுப்பான்? இப்படி பேசுறதுக்கு பதில் ஆண்டவர் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லணும்? ஆமா மோசே, நானும் பார்த்தேன், கொஞ்சம் ஓவரா தான் பண்றான்ல, நான் கூட இப்படி எதிர்பார்க்கல. அப்படி சொன்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆனா அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? அதுதான் நம்ம முதல் படிச்சோம், திரும்ப படிப்போம். 7வது அதிகாரம் பாருங்க, ஆண்டவரோட ஆன்சர் சொல்றது. மோசே சொன்னது இங்க பாருங்க, மோசே சொன்னது வாசிக்கிறேன். 6ல கடைசியில வருது, கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோட பேசின நாளில், அதாவது இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பார்வோன் வந்து மரியாதைலாம் பேசிட்டான். கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோட சொல்லுகிறவையெல்லாம் எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, மோசே கர்த்தருடைய சன்னதியில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? சரியா? பார்வோன் சொல்றது, நான் சொல்றத கேட்க மாட்டான். 6வது அதிகாரத்தை பாருங்க, 12 வசனம், 6:12. மோசே கர்த்தர் சொல்றாரு, நீ போய் ராஜாட்ட போய் பேசுனே. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தோடு உள்ளவன். இஸ்ரவேலை கேட்கல ஆண்டவரே, பார்வோனடி கேட்பான். இப்படிதான் புலம்பிட்டு இருக்கான் மோசே. கர்த்தர் சொல்ற பதில் பாருங்க. கர்த்தர் 7:1. கர்த்தர் மோசையை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். போதும், இதுவே போதும். என்ன சொல்றாரு? இவன் என்ன சொல்றான்? பார்வோன் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான், இஸ்ரேல் ஜனங்களே கேட்கல, பார்வோன் எப்படி கேட்பான் அப்படின்றான். ஆண்டவர் பதில் என்ன பார்த்தீங்கன்னா, எடுத்துனே பேசுறது வந்து, இவன் வந்து பயங்கரமான இதை சொல்லிட்டு இருக்கான். ஆண்டவரே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆல்மோஸ்ட் மிஷன் வந்து அபார்ட் பண்ணிடலான்ற மாதிரி பேசுறான். இது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலான்றது, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அவனுக்கு முதல்ல நல்லா தான் பேசினானுங்க, ஆனா என்னைக்கு பார்வோன் அவங்களை மிரட்டினானோ அவனு விட்டுட்டானுங்கன்னு பேசினா, ஆண்டவர் சொல்றாரு, நோ, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மை என்ன? கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன போயிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற இன்றைய சூழலை பேசாமல், கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது, நீங்கள் தொடர்ந்து கர்த்தரோடு பயணிக்கும் போது என்ன வரும், என்ன நடக்கும், அப்ப நீங்க எப்படி இருப்பீங்கன்றத பேசுகிறது. ஓகே, இட்ஸ் லைக், இப்ப வந்து நம்ம நிறைய நேரம் கேட்கிறோம்ல, யாராவது வந்து என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சு நமக்கு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப வசதியா இருக்குமே, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம்ல. நிறைய காரியங்கள் பத்தி யோசிக்கிறோம். சில நடந்தனை யோசிக்கிறோம், இது முதவே இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சா நம்ம அப்படி பண்ணி இப்படி பண்ணிப்போமே. அந்த அந்த மாதிரி ஒரு வேலையை தான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறதுனா, it tells you what you are going to become after this particular journey, what is going to happen and how you are going to be.
அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க சிச்சுவேஷனை பார்க்க உங்களுக்கு உதவி செய்கிறது. மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினது எங்க நடந்துச்சு? இது வந்து இன்னும் அந்த வாதைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பாஷணைகள் இது. அந்த 10 வாதைகள் வந்து அவன் எகிப்துல இருந்து வெளியே போன பிறகு அது நடக்குது. அப்புறம் செங்கடல்ல அது நடக்குது. பார்வோன் மோசேயின் கையினால் அழிந்து போனான். மோசே பட்டயத்தை எடுத்து கொள்ளல, ஆனால் மோசையோட கையை உயர்த்தும் போது செங்கடல் வந்து அவனை மூடி போட்டது, அவன் அழிந்து போனான். சோ மோசையோட கை அசைவுல அங்க அற்புதம் நடந்தது. அற்புதம்ல ஒரு அழிவு நடந்தது பார்வோனுக்கு. அது நடக்க போகுது. ஆனா அதை கர்த்தர் இன்னைக்கே சொல்றாரு மோசேட்ட, பார், எதை பாரு, இதை பார், பிஹோல்ட், இங்கிலீஷ்ல பிஹோல்ட் ஐ மேட் யூ லார்ட் ஓவர் ஃபேரோ, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன்னு இப்ப சொல்றாரு கர்த்தர். இதுதான் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவமே இதுதான் ஏன் பைபிள் படி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போன்னு ஏன் சொல்லிட்டே இருக்கிறேன்னா இது அதனாலதான் சொல்றேன். 20 years now from now where you will be if you journey with God, if you continue walking with him, where you will be if you listen to his word, what will happen to you அப்படின்றது it tells you today. So even your system, once உங்களுடைய இருதயமும் உங்களுடைய ஆத்மாவும் இந்த வார்த்தையை எப்பொழுது அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதோ, பற்றி கொள்ள ஆரம்பிக்கிறதோ, இதுவும் நினைக்க புரிய ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம கர்த்தரோடு இருக்கிறதா நல்லது, கர்த்தர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல கேட்கறதா நல்லது, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்றதா நல்லது. ஏன்னா அப்படி நம்ம தொடரும் போது நாம் தேவன் நமக்கு நிர்ணயித்து இருக்கிற இடத்துக்கு நாம் போய் சேருவோம் அப்படின்றத உங்க மனதும் உங்கள் இருதயமும் ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அந்த பாயிண்ட தான் விசுவாசம் உங்கள் மனதிலும் இருதயத்திலும் கூட வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது. அதனால ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நான் திரும்ப சொல்றேன், கொஞ்சம் பேர் இப்பதான் வராங்க, அதனால சொல்றேன். மோசே வந்து ஒரு டயர் சிச்சுவேஷன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆண்டவரை யாருமே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்வோனும் கேட்கல, இஸ்ரேல் ஜனங்களும் கேட்கல. இனிமேட்டும் நான் இதை கண்டினியூ பண்ணணுமா? டு யூ ரியலி வாண்ட் மீ டு கண்டினியூ லார்ட்? போய் பேசணுமா? திரும்ப போய் பார்வோன்ட்ட பேசணுமா? அவன் ஏன் ஒண்ணுமே மதிக்க மாட்டேங்கிறானே, ஆண்டவரே கண்டுக்க மாட்டேங்கிறானே. பார்வோனுடைய முழு மகிமையை நீங்க பாத்துட்டீங்க. ஓகே, அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்னெல்லாம் செய்ய முடியும், உங்களை எப்போ கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். பார்வோனா, ஆமா பிரதர், பார்வோன்னா உங்க பிரச்சனையை வச்சுக்கோங்க. உங்க பிரச்சனை எப்படி இருக்கு, உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, அந்த நபர் நீங்கள் எதிர்த்து இருக்கிற நபர் எப்படி இருக்கிறாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் எதா இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனையை பத்தி கேட்டா இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் பிரச்சனையில பிஹெச்டி அவ்வளவு பேருக்கு எல்லாம் சொல்ல தெரியும். எப்படி பிரச்சனை இருக்கு, எப்படிலாம் இருக்கு, அது எவ்வளவு பயங்கரமா இருக்கு, அது என்னெல்லாம் செய்யும். அது டாக்டர்கிட்ட போறதும் பாஸ்டர்கிட்ட போறதும் நிறைய பேர் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க. டாக்டர்கிட்ட போய் கரெக்டா எல்லா சிம்டமும் சொல்லிடணும், டீட்டெயில்டா சொல்லிடணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பாஸ்டர்டே வந்து ஃபுல்லா சொல்லுவாங்க. ஐயோ அந்த ஆளை நினைக்க விடுங்க பாஸ்டர், அவரை நினைக்க முடியல, என்ன அவர் என்ன பண்றாரு தெரியுமா, குடிக்கிறார், இது பண்றாரு, அது பண்றாரு, டீடைல்ஸ், ஆல் டீடைல்ஸ் வில் பி தேர். சோ அதை டீடைலா சொல்றாங்க. என்ன நினைக்கிறது தெரியல, டாக்டர் எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களா என்ன தெரியல. சோ பிரச்சனையை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும், யாரும் சொல்லி தர தேவையில்லை. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்ல தேவை, டீடைலா தெரியும். உங்கள் பிரச்சனையின் மகிமை நீங்கள் பார்த்து விட்டீர்கள், கர்த்தருடைய மகிமை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை. அதனால என்ன சொல்றேன்னா, திரும்ப ட்ரை பண்றது தப்பு இல்லைன்னு சொல்றேன். என்னத்தை ட்ரை பண்றது? உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஆண்டதை ட்ரை பண்ண சொல்லலாம், அது வேற. ஜென்ரலா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும்னா, திரும்ப வாயை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். பிரதர், நான் நேத்து வரைக்கும் பேசினேன், என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. தொடர்ந்து பேசுங்க. ஏன்னா பேச பேச இங்க மகிமை வரப்போகுது, பேச பேச மகிமை வெளிப்பட போகுது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய, நீங்க பேச பேச கர்த்தர் கொஞ்சம் அப்படியே அப்படியே ரெடி பண்ண போறாரு. அவர் அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிளெக்ஸ் பண்ணி அவர் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு, வார்ம் அப் எடுத்துட்டு இருக்காரு, இறங்க போறாரு களத்துல. ஆனா களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே அவர் இறங்கி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்காரு. கிதியோனை பார்த்து சொல்லல, பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். அவன் வந்து இன்னைக்கு இருக்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான், ஆண்டவரே நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப எங்க வீட்டுல எல்லாருக்கும் கடைசி, எங்க கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், குடும்பம் சின்ன குடும்பம், ஊரே சின்ன ஊரு, 10 வீடு தான் இருக்கு, நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி பேசுறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல பராக்கிரமசாலி. முதல் எடுத்தோன்னே அங்கேயும் அதே தான் சொல்றாரு, நான் பாரு மோசே, பார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறேன், மோசே கேட்க, ஆண்டவர் அதை எங்க நான் பாக்குறது, பார்த்தா தெரியலையே, பாரு நீங்க சொல்றீங்க, எங்க பாக்குறது? ஒரு இடத்துல இருக்கு, அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தேவன் யார் என்பதை மட்டும் சொல்லுகிறது இல்லை, நீங்கள் யார் என்பதையும் சொல்லுகிறது. உடனே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துக்குள் யாருன்னு ஒரு 10 வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, பைபிள் அங்கங்க தேடிட்டு அதை மட்டும் சொல்லிட்டே இருப்போம், அப்படி நம்ம அப்படியே வந்துடும். அப்படி கிடையாது. நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜீவ வார்த்தைகள் அது ஒன்னோடு சேர்ந்து எப்படியோ இதாகி புது புது அர்த்தங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், புது புது விளக்கங்கள். கிறிஸ்துக்குள் நீங்களா எப்படி இருக்கீங்க, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற புது புது வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும்.
இது மந்திர புக் இல்லைங்க. 10 வருஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது இல்ல. எல்லாருக்கும் என்னன்னா ஸ்டார்ட் ஏதாவது கொடுங்க பிரதர், அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அப்படிலாம் முடிக்க முடியாது. ஏன்னா இது நித்தியம் சம்பந்தப்பட்டது. சில பேர் யோசிக்கலாம், சில பேர் நினைக்கிறாங்க ஆனா நித்தியமா ஆண்டவரோட நம்ம இருப்போம் அப்படின்னா, ஆமே அல்லேலூயா அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். ஸோ அல்லேலூயா அந்த ஹல்லேலூயா அப்படின்ற பாட்டை வேற வேற டோன்ல பாடுவோம். அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஒர்ஷிப் பண்ணிட்டே இருப்போம். எனக்கு தெரியல. நான் கார்மியால படிச்சுட்டு இருக்கும்போது ரெவரண்ட் ராஜதாஸ்னு ஒரு மேன் ஆஃப் காட் இருந்தார். ரியல் மேன் ஆஃப் காட் ஹூ இஸ் டு ப்ரே அ லாட். நல்லா ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா போதிக்கூடியவர். அவர் ஒன்று சொன்னாரு. அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதை தாண்டி யாரும் பேசல. இட்டர்னிட்டியில வாட் வில் யூ டு எவனோ கொஸ்டின் கேட்டான் ஒரு நாள் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல. அதுக்கு அவர் சொன்னாரு, எவ்ரி டைம் யூ ஆர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் யூ வில் கெயின் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னார். தேவ சமூகத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய என்ன சொல்றது, ஞானம், அறிவு, தேவனை பற்றியது, தேவன் யார், நீங்கள் யார், இதெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கும். விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிச்சுட்டே இருக்கும்னாரு. ஐ திங்க் தட் இஸ் தி ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஏன்னா தேவனை பற்றியும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை பற்றியும் நம்ம அறிஞ்செல்லாம் முடிக்க முடியாது. நிறைய இருக்கு. சரியா? அறிஞ்சுக்கிட்டே இருக்க போறோம். We are going to be an eternal journey of growing in our understanding and knowledge and relation with God. ஸோ அப்படிப்பட்ட பெரிய அழைப்பு நமக்கு இருக்கும்போது நம்ம எப்படி பைபிள்ல 10 வசனம் கொடுங்க, 7 வசனம் கொடுங்க, படிச்சு முடிச்சுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. படிச்சுட்டே இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள் எவ்வளவு நேரம் இறங்குறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்களுக்கு செக்யூலர் டொமைன்ஸ்ல விக்டரி இருக்கும். both are directly connected. கர்த்தருடைய வார்த்தையில நீங்க இருக்கிறதுக்கும் செக்யூலர் டொமைன்ஸ் பவுயிங் பிஃபோர் யூ இஸ் டைரக்ட்லி கனெக்டட். நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதாவது நீங்க நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாலே இருக்கு பாருங்க. அதாவது 15th centuryல மார்ட்டின் லூதரோட ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அப்பதான் பிரிண்டிங் பிரஸ் இன்வென்டட். அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா, பிரிண்டிங் பிரஸ் இன்வென்ட் ஆனதுனால நிறைய வந்து எதையா பிரிண்ட் பண்ணணுமே, எதுக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா பைபிளுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்தது. ஏன்னா பழைய புக்கு ஆனா இப்ப வந்திருக்கு. இப்ப வந்து அதை எல்லாரும் வாசிக்கணும்னு விரும்புறாங்க. மார்ட்டின் லூதர் அதை இது பண்ணிட்டாரு. நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் விளக்குறையெல்லாம் எழுதி அதை காமன் இது கொண்டு வந்துட்டாருன்ற பிறகு செம டிமாண்ட் ஆகி நிறைய பேர் வந்து கேட்டனால அந்த பயங்கரமா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரிண்டிங் பிரஸ்காரரு அடிச்சு தள்ளிட்டாரு காப்பீஸ் ஆஃப்டர் காப்பீஸ். ஸோ பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் பைபிள் வந்து இந்த காமன் பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போன பிறகுதான் யூரோப் ஹேட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அது வரைக்கும் வருஷங்களா குதிரையில போயிட்டு இருந்தவனுங்க, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தவனுங்க வேற திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம், வேற மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றலாம், லைஃப் ஸ்டைல் டெவலப்மெண்ட் வந்ததே பைபிளுக்கு அப்புறம் தான். இன்னொரு ஒரு ஷாக்கிங் சொல்லவா, பைபிள் இந்த மாதிரி எல்லாம் பிரிண்ட் ஆகி வெளியே போனது பிறகுதான் எக்ஸ்ப்ளோரர்ஸ், குளோபல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து பைபிளை ஸ்டடி பண்ணும்போது தான் இந்தியா கண்டுபிடிச்சாங்க. இந்தியான்ற வேர்டு பைபிள் இருக்கணும்னு. அப்போ ஈஸ்டர்ன் பாயிண்ட்னா இந்தியா, ஈஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் த காம்பஸ் மேப் வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தேடி வந்தா அதுக்கப்புறம் தான் இந்தியா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ இன்ஃபேக்ட் இந்தியான்ற நேம் கூட பைபிள் வந்த நேம் தான். அதுதான், அதனாலதான் இவனுக்கு ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கும். மாத்தலான்ட்டே இருப்பானுங்க. ஏன்னா பிடிக்காது அவங்களுக்கு. ஆனா மாத்த முடியாது, பைபிள் இருந்து வந்திருக்கு, அப்படிதான் இருக்கும். ஸோ வேர்டு வந்து பல பேர் பல காரணங்களுக்காக படிச்சாங்க. ஆனா இட் டிரான்ஸ்ஃபார்ம் தி வேர்ல்ட். ஸோ அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது கர்த்தருடைய வார்த்தையில. ஏன்னா ஸோ வார்த்தைக்குள்ள போகணும், ரொம்ப நேரம் செலவிடணும், டைம். நான் கென்னத் கோப்ரானோட வீடியோ நான் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன், குரூப்ல ஷேர் பண்ணல, ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு வந்து கண்ணை வச்சு படி பைபிள அப்படின்றாரு. நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. ஆனா எதுக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா மினிஸ்ட்ரிக்காக படிச்சுட்டு இருந்தேன், நல்லா பிரசங்கம் பண்றதுக்காக படிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அது நல்லதுதான், உனக்கு படி கொஞ்சம். அவர் ஹெல்த் ரொம்ப இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தோம், ரொம்ப உடம்பு எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு படி. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எலும்புகளுக்கு எல்லாம் ஆரோக்கியம் என்று வேதம் சொல்கிறது. ஸோ வார்த்தையை எடுத்து உனக்கு படி, உனக்குள்ள கொஞ்சம் இறங்கட்டும், பிரசங்கம் பண்றது பண்ணுப்பா, உனக்கு படி. ஸோ வேர்ட் என்ன பண்ணுதுன்னா, அவர் கிரியேட் செய்து முடித்த பின்பு நீங்க எப்படி இருப்பீங்கன்றத இன்னைக்கே உங்களுக்கு காட்டுது. அப்பதான் விசுவாசம் வருது. அதுதான் வேதம் சொல்றது, விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, தேவன் யார சொல்லுது, நீங்க யாரும் சொல்லிட்டே இருக்கு, திரும்ப சொல்லுது. இது ரெண்டதான் பைபிள் திரும்ப சொல்லும். நீங்க படிச்சீங்கன்னா, டீப்பா படிச்சீங்கன்னா இதான் வந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி. Who are you and who is Christ to you, and who is Christ in general and who is he to you, and who are you in Christ because of that, அப்படின்றத பல ஆங்கிள் இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். சோ இங்க
இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா மோசேக்கு ஒரு வார்த்தையை அருளினார். அந்த வார்த்தை அவன் வாயில் வைத்து பேச வைத்தார். கஷ்டப்பட்டு பேச வச்சார். ஏன்னா முடியாதுதான். அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, அதெல்லாம் முடியாது முடியாது முடியாது. ஆனா அவனை பிடிச்சி கண்டிப்பா வலுக்கட்டாயம் பேச வச்சார். 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து சொல்லிடுறாரு, லுக் ஐ மேட் யூ காட் ஆஃப் ஃபேரோ, லார்ட் ஆஃப் ஃபேரோ. பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கினேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை எது வந்து அழுத்திட்டு இருக்கோ, எது உங்களை ரொம்ப அப்படியே கலங்கடிச்சிட்டு இருக்கோ, எது உங்களை அப்படியே படுக்க அது கீழே தள்ளி ஒன்றும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோ, இல்ல நீங்க எதை அப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த பிரச்சனை இப்படி வந்துரும் அப்படி ஆயிரும் நினைக்கிறீங்களோ, அதை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை உனக்கு தேவனாகி இருக்கிறார். யூ ஆர் நாட் மை பாஸ், ஐ எம் யுவர் பாஸ். பிரச்சனை பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு தேவன் கிடையாது, நீ என் வாழ்க்கையை தீர்மானிக்க போறது இல்லை. நீ எனக்கு தேவனா லார்டு, ஓகே, பாஸ், பிக் பாஸ். நீ எனக்கு பிக் பாஸ் கிடையாது. சரியா? பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு பிக் பாஸ் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் தான் உனக்கு பிக் பாஸ்ன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க பைபிள் தான். சில பேர் பாத்தீங்கன்னா இப்படிலாம் சொன்னா, அது எப்படி நீங்க அப்படிலாம் சொல்லலாம், கர்த்தர் தான் பெரியவர். ஏங்க அந்த கர்த்தர் தாங்க சொல்லியிருக்காரு, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன்னு. அவர் தானே சொல்லியிருக்காரு. ஆகையால் நாமும் தைரியம் கொண்டு சொல்லலாமே, அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நாம் சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? பிரச்சனையை பார்த்து, பிரச்சனையே கர்த்தர் என்னை உனக்கு தேவனாக்கி விட்டார். The Lord has made me Lord over you. It's not the other way around. Devil tells you it's the other way around. பிசாசு சொல்லிட்டு இருக்கான், இல்ல 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 அவன் அதுதான் உனக்கு தேவனா இருக்கு, பாரு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. அப்ப பிசாசு நீ பார், இதோ பார், நீ வந்து இவ்வளவு நடந்து வச்சு சொல்ற. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, அவர் எனக்கு வலது பரிசத்தில் இருக்கிறார், அவர் என்னோட சேர்ந்து கிரியை செஞ்சுட்டு இருக்காரு, நானும் கர்த்தர் சேர்ந்து ஒர்க் பண்றோம். அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நாங்க எங்க வருவோம் பாரு, அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவர் எங்க வருவோம் அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்து தீர்க்க தரிசனத்தை என் மேல் சொல்லிட்டாரு. என்ன தீர்க்க தரிசனம்? ஐ மேட் யூ லார்ட் ஓவர் ஃபேரோ. அதான் தீர்க்க தரிசனம். அவர் சொல்லிட்டாரு. ஆகவே நான் அதைத்தான் பேச போறேன், அதான் நான் சொல்ல போறேன், அதான் நான் சிந்திக்க போகிறேன், அதை நான் தியானிக்க போகிறேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, இது நான் இப்படி ஆக்கிட்டேன், சரியா? நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கிட்டேன். அதனால என்ன பண்ணணும்? நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். என்ன பண்ணணும்? நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். கட்டளையிடும்னா ஜெனரல் கட்டளை இல்ல, பார்வோன்ட்டு என்னெல்லாம் சொல்லணும்னு கட்டளையிடணும், அதெல்லாம் அப்படி என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். என்னங்க இப்படி சொல்றாரு? சொல்லணும்ன்றாரு, ஓகே, ஆனா சொன்னா கடினப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பல தலைமுறைகளா இருக்கிற பிரச்சனை எதிர்த்து எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க அப்படி இந்த அர்த்தம் இப்படி இந்த கோணத்துல பார்த்து ஜெபிக்காம இருக்கலாம். எத்தனை பேருங்க, ஜென்ரலா கேட்கிறேன், உங்க பொருளாதாரத்துல ஒரே அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பொருளாதாரத்துல நீங்கள் இப்ப இருக்கிறத காட்டிலும் நீங்கள் கட்டுப்படுத்தப்படுகிற எல்லைகளை தாண்டி கட்டுப்படாத ஒரு எல்லைக்கு போகணும். ஒரு ஒரு பூமியின் செல்வங்களை கர்த்தருக்கு என்று ஈர்த்து கொள்ள வேண்டும். அதை வந்து துன்மார்க்க கையிலிருந்து எடுத்து நீதிமான்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்கீங்க? அந்த லெவலில் நாங்க பண்ணல பிரதர், ஏதோ சின்னதா ஏதோ ஒண்ணு நீங்க இருக்கிற லெவல்ல மேல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஜோம் பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணிருக்கீங்களே. அப்படி பண்ணீங்கனாலே சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, சம்டைம்ஸ் இல்லை, நிறைய கேஸ்ல இது நடக்குது. எடுத்த உடனே நடக்கிறது வந்து பார்வோனின் இதயம் கடினப்படுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ்க்கு ஒன்று விசா எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, ரொம்ப தடங்களாக வந்துகிட்டே இருக்கும். அது என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நம்ம கரெக்டாக தானே ஜெபம் பண்றோம், கரெக்டாக தானே எல்லாம் பேசுறோம், ஏன் தடையாயிட்டுன்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் கொஞ்சம் அங்கே விளையாண்டுட்டு இருக்காரு. என்ன விளையாண்டுருக்காருன்னா, பார்வோன் இதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்காரு. அதாவது என்ன நடக்க போகுதுன்னா, நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமா கூட நீங்க எடுத்துக்கலாம். என்ன செய்ய நடக்க போகுதுன்னா, நீங்க பட் யூ ஹேவ் டு கண்டினியூ தி வேர்ட். தட்ஸ் தி ஒன்லி திங் யூ ஹேவ் டு டு. Go back to the word, go back to the word, go back to the word again and again and again and again and again. No matter what happens, keep going back to the word. என்னடா மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிட்டே இருங்க, அவர்கிட்ட கேட்டே இருங்க. ஆண்டவர் புதுசா என்கிட்ட பேசுங்க, இந்த வார்த்தை நான் தியானிக்க போறேன், இன்னும் பேசுங்க, இன்னும் ஆழமா பேசுங்க, திரும்ப பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டே இருங்க. பண்ணிட்டு என்ன நடக்க போதுன்னா, கடினமாகட்டும். அக்கினி சூளை 1 மடங்கு இல்லை 7 மடங்கு ஆகட்டும், ஆக்குவான் சில நேரம். அதனால சம்டைம்ஸ் டைம் ஆகுது சில பேருக்கு. அந்த டைம்ல சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா விடாதீங்க, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. இப்ப நான்லாம் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா, எனவே கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்றதை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், அது எல்லாம் மனுஷ வழிகள், அது எதுவுமே சரியில்லை. மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம் இருக்கு. அதனால இது நித்தியமான வழி, இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி எனக்கு தெரியும். ஆனாலும்
இதுதான் சரியான வழி, தான் நிரந்தரமான வழி. கர்த்தருடைய வார்த்தை அன்றி வேற வழியே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஐ கன்வின்ஸ் மை செல்ஃப் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஹியர் சிம்பிளி பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஆல் வைஸ் பீப்புள் வில் திங்க் லைக் தட். ஞானவான்கள் என்ன புரிஞ்சுக்கொள்வாங்க? கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளவு சூடு ஏறுது, இன்னைக்கு அப்படியே நடக்காத மாதிரி இருக்கு, அப்படிலாம் பரவாயில்ல. பார்வோன் எதையும் கண்டுபட்டிருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்க பிடிச்சிப்போம். ஏன்னா வாக்கு பண்ணினவரை அறிந்திருக்கிறேன், அவர் உண்மை உள்ளவர், அவர் விட்டு விலகுகிறவரும் இல்லை, தான் சொல்லுகிற காரியங்களில் இருந்து பின்வாங்குகிறவரும் இல்லை. பிள்ளையாம்கிட்ட சொல்லிட்டாரு, அவன் மனம் மாற மனுஷன் அல்ல. See, நான் வந்து I am talking to people who are fighting with issues for years. It could be in your business, it could be in your family, it could be in your health. Okay? I am talking to such people. Years நீங்க ஃபைட் பண்ணிருக்கீங்க. இது பார்வோன் உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும் நினைக்கிறேன். பார்வோன்னா ஒரு யூ ஃபீல் ஒரு சீலிங் மாதிரி. இதை தாண்டி எழும்பவே முடியலங்க. என்னதான் சுத்தி சுத்தி இதுக்கு மேல போக முடியல. இந்த கட்டத்தை தாண்டி இந்த பிரச்சனையை நகர்த்தி கொண்டு போகவே முடியவில்லை. இதோட நிக்குது, இதுக்கு மேல எழும்ப முடியல, தலை தட்டுது. மேல போனா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சு அமுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறேன், எழும்ப நினைச்சாலே அமுக்குது அப்படின்னு சொல்றவங்க பேசிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்காரு. வார்த்தை கொண்டு போயிட்டே இருங்க. Keep going back to the word, going back to the word, because that's your only weapon and it's the best weapon in the world. ஏன்னா அங்கதான் என்னெல்லாமோ ஆண்டவர் பேசுறாரு, மனுஷர்கள் யோசிக்காத காரியங்களா பேசுறாரு. பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஆவிக்குள்ள. மனுஷர் பேசாத காரியங்களை கேட்டான். அதெல்லாம் எங்க இருக்கு? வார்த்தையில் இருக்கு. மனுஷர் பேசாத காரியங்கள் வார்த்தையில் இருக்குது. மனுஷர் எல்லாம் பேச மாட்டாங்க. பார்வோனும் மோசே போதுறாங்கன்னா பெட்டு கட்டினா எல்லாருமே யாருக்கு பெட்டு கட்டிடுவான்? அவ்வளவு பேரும் பார்வோனுக்கு தான் பெட்டு கட்டுவான். ஏன்னா பார்வன் எல்லாருக்கும் காசு கொடுப்பான். அதெல்லாம் அவனுக்கு கத்துவாங்க. நேச்சர் வாண்ட்னு கத்துவான். ஏன் கத்துவான்? பார்வன் அவனுக்கு தான் காசு தரான், அதனால கத்துறான். அப்படி கத்துவாங்க. சோ வந்து எல்லாரும் அதான் சொல்லுவான், பார்வன் தாங்க, பார்வன் எவ்வளவு பெரிய ஆள் தருவான், பார்வன் எவ்வளவு பெரிய ஆள் தருவான். அப்படியே உங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்கலாம். எல்லாரும் உங்களை வந்து யாருமே உங்களை மதிக்காம இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க பக்கம் தான் போறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுது அவங்க தப்பா தான் இருக்காங்கன்னா பரவாயில்ல, எல்லாம் அப்படி நடக்கட்டும். டோன்ட் வரி, இதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போய் அங்க குடியிருங்கள். பில்ட் a hut inside the word and live there. அதையே எடுத்து பேசிட்டே இருங்க. ஏன்னா அவர் மட்டும் தான் வேற மாதிரி பேசுவாரு, அவர் மட்டும் தான் கரெக்டா பேசுவார், வேற எல்லாருமே தப்பு. தேவன் மாத்திரம் சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. தேவன் மாத்திரம் சத்தியபரர். அவர் சொல்றது இன்னைக்கு பொய் மாதிரி நமக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனா அதையே பிடிச்சிப்போம். மோசே அதை பிடிச்சிக்கிட்டான். அதான் அவன் பண்ண ஒரே நல்ல விஷயம். அவனுக்கு அக்கச்சக்க டவுட் இருந்தது, பயம் இருந்தது, கன்ஃபியூஷன் இருந்தது. இதுக்கு மத்தியில சரி ஆண்டவரே, எனக்கும் வேற வழி இல்லை, நானும் வந்துட்டேன், மீதியான கிளம்பி வந்துட்டேன், இனிமேட்டு மீதியானுக்கும் போக முடியாது சும்மா. இது வேற ரொம்ப, ஏன்னா உங்களுடைய கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சிட்டேன். அதனால இன்னும் நான் இன்னும் எல்லா அடையாளமும் பார்க்கல, ஆனாலும் நான் கொஞ்சம் பார்த்தாவுக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்துருக்கேன். உங்களை கொஞ்சம் ருசிச்சிருக்கிறேன், பிடிச்சுக்கிறேன், உண்மையா பிடிச்சுக்கிறேன். நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன், என்னுடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன், பிடிச்சுக்கிறேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிடிச்சிட்டேன், இங்கே நிக்கிறேன், இதையே பேசுறேன், இதே பேசிட்டே இருக்க. சோ அவன் பேசிட்டே இருக்கான். கர்த்தர் சொல்ல அதை மட்டும் கர்த்தர் சொன்னார், நான் சொல்றத நீ பேசணும், சொல்லாத பேசாத, சொல்றத பேசு, சொல்றத பேசு, பேசணும், அது ரொம்ப முக்கியம். சொல்றத பேசு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். சொல்றது கேட்கறது முக்கியம், அதுப்போ சொல்றத பேசணும். சொல்றது அவர் ஒண்ணு சொல்றாரு, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படியே வேற மாதிரி தான் பேசிட்டு இருக்க கூடாது. நமக்கு என்ன தோணுது, நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பேசக்கூடாது. அதுல கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணணும். அப்படி ரொம்ப பேசணும்னா வாயை மூடிட்டு சோத்திரம் அல்லேலூயான்னு ஏதாவது சொல்லிட்டு போயிட வேண்டியதா. ரொம்ப கடுப்பேத்துறாங்கன்னா அல்லேலூயா ஆண்டவரே உங்களுக்கு மகிமை உண்டாதாக ஸ்தோத்திரம் துதிக்கிறேன்னு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப பிரச்சனையாச்சுன்னா எதுவுமே பேச முடியல, இல்லைன்னா அவர் சொல்ற வார்த்தைகளே பேசுங்க. இங்க மோசேட்ட சொல்லிட்டே இருக்காரு, போய் பேசு. ஏன்னா இதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அதான் அந்த கடினப்படுத்துறதுன்றது கொஞ்ச நேரம் பண்றது. ஏன்னா சும்மா உங்களை வெளியே கொண்டு வரக்கூடாது. நல்லா கவனிங்க, நீங்க ரொம்ப அனுபவிச்சிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, சும்மாலாம் வரக்கூடாது. வெளியே வரும்போது அவனை மொட்டை அடிச்சுட்டு தான் வரணும். அவன் அந்த பாயிண்ட்டுக்கு எந்த பாயிண்ட்ல அப்படி அடிக்க முடியும்னா அவன் வந்து முழங்கால் போடணும். இன்னொன்று இருக்கு, கடினப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. கடினப்படுத்த தான் ஆண்டவர் வந்து ரெஸ்பான்ஸ் ஹெவியா அடிக்க முடியும். திரும்ப ஏன் திரும்ப அடிக்கணும் ஹெவியா அவனை அப்படின்னா, அவனை பழி வாங்க வேண்டும். நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, என்னங்க ஆண்டவர் வந்து பார்வோன் இதுல அந்த கதையில வந்து எகிப்துல வந்து தலைச்சான்களை சங்கரித்தார், மூத்த பிள்ளைலாம் செத்து போச்சுன்னு போட்டிருக்கே, இது சரியாங்க? இது இப்படிலாம் செய்யலாமா? இது ஆண்டவரா? வெஸ்ட்ல நிறைய பேர் இது ஆண்டவரே இல்லைன்ட்டாங்க.
மோஸ்ட்லி எதுனாலும் சுத்திட்டு இருக்காங்க அமெரிக்கால பார்த்து. அமெரிக்கா கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டுறாங்க. கண்டவனு என்னதான் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இது கர்த்தரே கிடையாது அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களும் உருப்படாமல் போய்விடுவீர்கள். இதை கேட்டா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது கேட்டால் இந்த மாதிரி யாராவது சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நமக்கும் பிரச்சனை. நான்லாம் கேட்கறதே கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறுத்திடுவேன். உங்களுக்கு தெரியுமா அவன் என்ன பண்ணான் பாரு ஒண்ணு. அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னா எகிப்திய இஸ்ரவேலரை ஃபோர்ஸ் பண்ணி தங்கள் சொந்த குழந்தைகள் நைல் நதியில போட வச்ச ஆண் பிள்ளைகளை. எப்படி திரும்ப யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு வீட்டுல, போய் நைல் நதியில போடுவாங்களா? மனசு வருமா? ஆனா கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கர்த்தர் அதெல்லாம் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். நம்ம பெரிய ஆளு, நம்ம எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நம்ம வந்து இவ்வளவு பவர் இருக்கு, நம்மகிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு ஆட்டம் போடுறான். தாவீது சொல்றான், துன்மார்க்கனை கர்த்தர் பார்த்துட்டு அவன் நாள் வருகிறதுக்கு காண்றான். அப்படின்னா முதவே நாள் குறிச்சு வச்சிருக்காரு. அவன் ஆட்டம் போடுறதுக்கு முன்னாடி நாள் குறிச்சு வச்சுட்டு சோ ஆட்டம் போடுறான் பயங்கரமா. இப்ப ஆண்டவருக்கு பழி வாங்கணும்ல, அதுக்குதான் கடினப்படுத்திட்டு இருக்காரு. கர்த்தர் எப்படிங்க கடினப்படுத்துவாரு? பிசாசை கடினப்படுத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிசாசை கடினப்படுத்துவார், பிசாசோட ஆட்களையும் கடினப்படுத்துவார். அது அவர் வேலை, அவரு பிரச்சனைங்க. அவர் நியாயத்தின் உச்சம், நீதியின் உச்சம். நீங்க நினைக்கிறீங்க ஜஸ்ட் எஸ்கேப் பண்ண போதும். இல்ல அவர் வட்டி முதல்ல கொடுக்கணும் பிளான்ல இருக்காரு. அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஜெபத்துக்கு பதில் தான் வரல. இல்ல நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, பதில் வரல. வட்டியும் முதலுமா வரப்போகுது. அதுக்குதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா கொடுத்தா இப்பயே விட்டா இவங்க சும்மா போயிருவாங்க, ஒன்றும் கிடைக்காது. நல்லா அவனை கடினப்படுத்தி அவனோட எல்லா ஆயுதம் நீ பயன்படுத்து ராஜா. உன்னால என்னெல்லாம் முடிவோ பயன்படுத்து, எல்லாத்தையும் நீ சொல்லி எல்லாம் செஞ்சு முடிச்சோடனே ஒரே அடியில் உன்னை போட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் பிளான்ல இருக்கு. அப்படிதான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்து வாதைகள் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் வாதைகள் ஆரம்பிக்குது. ஒன்னொன்னா வருது. கடைசியில அந்த 10வது வாதை, அந்த தலைச்சன் சங்கரிக்கப்படுகிற வாதை அன்றுதான் வந்து விடுதலை உண்டாகிறது. சோ நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் ஸ்ட்ராங்கா. உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்துட்டு போகுது, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். டோன்ட் வரி, பட் ஹோல்ட் ஆன் டு த வேர்ல்ட். ஏன்னா ரெக்கம்பன்ஸ் இஸ் கம்மிங் வித் இன்ட்ரெஸ்ட். உங்களுடைய விடுதலை, உங்களுடைய நஷ்ட ஈடு சொல்லலாமா? எத்தனை வருஷங்கள் அவன் திருடிட்டு போனானோ, எத்தனை வருஷங்கள் அவனுக்கு எடுத்துட்டு போனோம், அது நஷ்ட ஈடு கூட வருது. நஷ்ட ஈடுனா அந்த ரெக்கப்பன்ஸோட அது அது வேறு நஷ்ட ஈடுனா புரியுதா? நீங்க நஷ்டப்பட்டது ஒரு 10,000 வச்சுக்கோங்க, அது நஷ்டம்னா நஷ்ட ஈடுன்றது 10,000 கிடையாது. ஈடுனா அது அந்த நீங்கள் அது போன துயரம், அந்த பெயின், அது எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரு 10 மடங்கோ 20 மடங்கோ 100 மடங்கோ, அது ஒரு நேரம் கோர்ட் ஒரு ரூபாய் தீர்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் நஷ்ட ஈடு. ஏன்னா அதுல சொல்லுவாங்க வெறும் அந்த பணத்தை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற இமோஷனல் ட்ராமா, மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் சொல்றேன். no matter what you gone through, அது எல்லாத்தையும் சேர்த்து வட்டி முதலமா ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா அவர் இன்னைக்கு ஒண்ணு கேட்கிறாரு நம்மகிட்ட, நான் பார்க்கிற மாதிரி நீயும் பாரு அப்படின்னு கேட்கிறாரு. நான் உன்னை பார்வனுக்கு தேவனா தான் பாக்குறேன், நீயும் அதை பாக்குறீங்க. என் வார்த்தையை தியானிச்சேன்னா நீ எப்படி பார்ப்ப. பழைய ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு சண்டே ஸ்கூல்லாம் நான் சின்ன பிள்ளை படிக்குது, இப்பெல்லாம் சொல்லித்தராங்கன்னு தெரியல. வேதத்திலே விலை அறியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் நீ அந்த முத்துக்களை பார், உண்மையாகவே நீயும் ஒரு முத்தாக மாறுவாய். ஸோ பழைய பாட்டு. ஸோ அதை நமக்கு கொஞ்சம் இப்படி லைட்டா ட்வீக் பண்ணி சொல்லணும்னா அதோட அர்த்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு விலையேற பெற்ற முத்து என்பதை கண்டுபிடிப்பீர்கள். அதை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்களும் அப்படி மாறி விடுவீர்கள். அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறிவிடும். நீங்க ஒரு விலையேற பெற்ற முத்துனா உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்க்கை மாறிவிடும். சரி, சோ பாரு, வார்த்தை எடுங்க, அதுல பாருங்க, இருக்கிறத அப்படியே சொல்லுங்க. எந்த வார்த்தை உங்களோட எழும்பி வந்து நின்று உங்களோட ஒட்டிக்குதோ, இப்ப நம்ம நீங்க தியானிக்கும் போது இந்த வார்த்தை ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். ஓகே, உன் பிரச்சனைக்கு உன்னை தேவனாக்கிருக்கேன். இன்னைக்கு அப்படி இல்லை, பரவாயில்ல, பாருங்க, அதை பாருங்க, அதை பேசுங்க, அதை பாருங்க, அதை பேசுங்க, அதையே தியானியுங்கள், அதையே சிந்தியுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும், ஒர்க்கு தவிர வேலை, வீட்டில் இருக்க வேலைகள், மற்ற காரியங்கள், பிள்ளைங்களோட டைம் எல்லாம் தவிர உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ சிந்தித்து கொண்டே இருங்கள். பார்வோனுக்கு கர்த்தர் தேவனாக்கி இருக்கிறார். இன்னும் வார்த்தை எடுத்து தியானிங்க. உங்களுக்குள்ள அது உறுதிப்படும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் உறுதி வர ஆரம்பிக்கும். அப்புறம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா பேசிட்டே இரு, நான் கை வேலை நான் காட்டுறேன்.
நல்லா இருக்குல்ல இந்த டீலு. நீ சும்மா பேசிட்டு இருப்பா, கை வேலை நான் காட்டுறேன். நீ கையை வேலை காட்ட வேணாம். உன்னால முடியாதனாலதான், கை வேலை காட்ட முடியாதனாலதான் இப்படி இருக்க. பரவாயில்ல, வாயில மட்டும் பேசு. நான் என் கரம் இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். My hand will be visible. 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 No force on earth will be able to stop you. No force on earth will be able to stop you if you continue in the word. Amen. ரேணுகா கேக்குதா நான் பேசுறது? ஜஸ்ட் மெசேஜ் மீ. ஸோ இன்னைக்கு நான் அந்த பேசிட்டு இருக்கும்போது இந்த பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்றது அந்த அந்த வேர்ஸ் பேசும்போது ஐ ஃபீல் whatever you're going through right now, those situations, God says, I've made you the boss. That's not the boss, you are the boss. Okay, so இன்னைக்கு அது whatever, however it looks bad or இது, just keep speaking that. Just keep speaking that. You're going to enjoy that result. You're going to become the boss of the situation in reality also. That's going to manifest. And whatever bossed over you and your life in the last few years, God is restoring with recompense. God is restoring with recompense. And God just needs a day. Israel people can over night let transfer happen. அது மாதிரி God just needs one night to make a big transfer, big change. Amen. சரி, ஜெபிக்கலாம். Thank you, Lord. Hallelujah. 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 நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற கர்த்தர், நம்மை ரட்சித்திருக்கிற கர்த்தர், நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே நம்மை அறிந்து அழைத்து பரிசுத்தப்படுத்தின கர்த்தர். அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். ஹalleluya. அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர். ஹalleluya. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 நம் தேவனோடு உறவில் நாம் வாழும்போது, ஹalleluya, அவரோடு நேரம் செலவிடும் போது, ஹalleluya, thank you, Lord, நம் வானங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். வானங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ஹalleluya, ஹalleluya, சிங்காசன தண்டைக்கு நாம் செல்கிறோம். ஹalleluya. ஹalleluya. அங்க போய் அவர் வார்த்தைகளை அருளுகிறார் நம்முடைய வாயிலே. அந்த வார்த்தைகள் நாம் பேசும்போது அவருடைய பாதப்படியாகிய இந்த பூமியிலே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், ஹalleluya, விடுதலைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ராபா கான்டர் ரிப்ரே டேர ப்ரோண்டரோ ரெபரா ஹண்டர் ரிப்ரா கான்டரோ. Thank you, Heavenly Father. Hallelujah. Thank you, Heavenly Father. Thank you, our King. ராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, மகாராஜாவே, உம்மை நாங்கள் உயர்த்தி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. We praise you, Lord. We praise you for who you are. Hallelujah. இப்படிப்பட்ட மகா பெரிய தேவனாய், உடன்படிக்கை உண்மையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah. மகத்துவம் பயங்கரமான தேவன், உடன்படிக்கை உண்மையும் தலைமுறைகளுக்கு காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவன். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்துக்குள்ளே இறங்குவதாக. அடுத்த முறை சாத்தான் அவர்களை சோதிக்கும் போது, வேதனைகளை கொடுத்து அவங்களை கேள்வி கேட்கும் போது, ஹalleluya, அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டும். கர்த்தர் என்னை பார்வோனுக்கு ஆண்டவனாக்கி இருக்கிறார். He has made me Lord over Pharaoh. He has made me Lord over Pharaoh. Hallelujah. 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 கிலியாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. Hallelujah. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். Hallelujah. Thank you, Lord. மோவாபின் மேல் ஆர்ப்பரிப்பேன். Hallelujah. Thank you, Lord. தாவீது சொன்னது போல, Hallelujah, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு அவன் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களிலே பார்வோன் அவர்கள் வாழ்க்கையில ஆளுகை செய்கிறான், அந்த இடங்களிலே Hallelujah, நீர் இவர்களை பார்வோனுக்கு ஆண்டவனாக்கினபடியால் ஸ்தோத்திரம், பார்வோனுக்கு தேவனாக்கினபடியால் ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. நாங்கள் அமர்ந்திருந்த நீரே தேவன் என்று அறிந்து கொள்கிறோம். நாங்கள் அமர்ந்திருந்த நீரே தேவன் என்று அறிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களை பார்வோனுக்கு ஆண்டவனாக்கி இருக்கிறீர், தேவனாக்கி இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த உலகத்தின் அதிகாரங்கள், இந்த உலகத்தின் இருக்கிற கவர்மெண்ட்ஸ், இந்த உலகத்தில் காணப்படுகிற whether it's visa related regulations இருந்தாலும் சரி, ஜாப் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவன் உங்களை ஆண்டவனாக்கி இருக்கிறார். God has made you Lord over these things.
தேங்க்யூ லார்ட். ஸோ தே வில் obey you. They will obey you. வெயிட் பண்ற மாதிரி இருந்தாலும் மகிமையோடு இருக்கும், மகிமையோடு இருக்கும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. மகிமை உண்டாகும், முடிவிலே மகிமை உண்டாகும், முடிவிலே மகிமை உண்டாகும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே பெரிய காரியங்கள் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கருத்தைகளை கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. Thanks for joining.